ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருள்லாம் நான் வந்து வீட்டுக்கு பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத நான் எங்க வாங்குனேன், எவ்வளோ ரேட்டு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் எந்த கடையில வாங்குனேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கணபதின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. ரொம்ப நாளா நாங்க அந்த சைடு சரவணம்பட்டி அந்த பக்கமா போவோம் நாங்க காந்திபுரம் நெறைய பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு. மாலுக்கெல்லாம் கூட போவோம்னு வச்சுக்கோங்களேன். போற வழியில சாப்பிட்றதுக்கெல்லாம் போம்போது, அந்த கடைய தாண்டி தான் நாங்க போவோமே. அப்போ போறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய கடையா? வெறும் பாத்திர கடையா இருக்கே! அதுவும் ஸ்டீல் பாத்திரம், பித்தள பாத்திர கடையா இருக்கே! அதுவும் 3, 4 ஃப்ளோர் இருக்கே! அப்படி என்னதான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு நெறைய முறை போம்போதெல்லாம் எங்க அண்ணாவ ஒரு 10 நிமிஷம் நிறுத்துடா, உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம்ன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில அவன் எத்தனையோ முறை கூட்டு போல. ஒரே ஒரு டைம் போறப்ப கூட்டு போனான். உள்ள என்னதான் இருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் தள்ளி நின்னு பார்க்க நெறையா இருந்துச்சு. நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஒவ்வொன்னும் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாத்திரம் வந்து சொட்ட சொட்டையா இருந்துச்சு. 1, 2 தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நெனைச்சா, முக்கால்வாசி அப்படிதான் இருந்தது. நாங்க கேட்கவே கேட்டோம். "ஒருவேள நீங்க இந்த மாதிரி பாத்திரத்தையே வாங்கி விக்கிறீங்களான்னு?" கூட அங்க வேலை செய்ற அக்கா கிட்ட கேட்டோம். "இல்ல நல்ல பாத்திரம் தான்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நாங்க எத எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் கொஞ்சம் சொட்டையா இருக்கும். அப்படி இல்லனா நெறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். அதையும் மீறி எங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் நல்லா இருக்கிறது வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பொருள்லாம் நல்ல பொருளெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கே ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் 3 ஃப்ளோர் மேல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே எங்களுக்கு 2, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு குழா இருந்துச்சு. என்கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கன் டைப்ல இருக்கு. நார்மலா நம்ம வீட்லலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்பலாம் அலுமினியம்ல இப்படி பிரஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு. இந்த மாரி ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. ஆனா, பித்தளையில வந்து வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நானே YouTubeல தான் பார்த்தேன். நெறைய பேர் வச்சிருந்தாங்க. சரி வாங்கலான்னு நானும் வாங்குனேன். ஆனா, ரேட்டு தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1295. எங்க அம்மா சரி ஒரு டைம் தானே வாங்க போற, வாங்கி வச்சுக்கோ. இதுக்கு மேல நம்ம என்ன முறுக்குழா வாங்கவா போறோம்? அப்படின்னு வாங்கி குடுத்துட்டாங்க. நெறைய டிசைன்ஸ்லாம் இதுலயே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஈஸியா இருக்கு. சுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை வலிக்காம நல்லா ஈஸியா சுத்துற மாரி இருக்கு. அப்புறம் டீ குடிக்கிறதுக்காக சும்மா கிளாஸ்லாம் வாங்குனோம். ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 19. மாவு சலிக்கிறதுக்கு சல்லடை. இதோட ஒரு சைஸ் பெருசா இருக்கு. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா இந்த மாரி ஒரு சின்ன பாத்திரத்திலே வச்சு சலிக்கலாம் பாருங்க. அதுக்காக குட்டியா வாங்குனேன். இது வந்து வீடியோக்காக தான் நான் வாங்குனேன். ஒரு கரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீளமா இருந்துச்சு. எல்லாமே எங்க வீட்ல எவ்வளோ ஷார்ட்டா சின்ன சின்னதா தான் இருக்கும். புடி வந்து நீளமா இருக்கிறதுனால இது ஒண்ணு வாங்குனோம். நல்லா வெயிட்டா இருக்கு ஆனா கரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்லாம் எதனா செஞ்சோம்னா கட் பண்ணிட்டு எடுக்கிறதுக்காக வாங்குனேன். இத வந்து வாங்கும்போதே கேட்டாங்க, "இது வாங்கி நீ செய்ய போறியா?" அப்படின்னு. நம்ம ரேரா தான் கேக்லாம் செய்றது. அதனால சரி இருந்தாலும் பரவால்ல வாங்கிக்குவோம் அப்படின்னு வாங்குனேன். 149. ஆனா வெயிட்டா இருக்கு. இந்த கரண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. இதெல்லாம் நான் தேவையில்லன்னு சொன்னேன். ஆனா அம்மா வாங்கிட்டாங்க. "இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோடி, உன் மேரேஜ்க்கு அப்புறம் நீ போற வீட்ல நாங்கலாம் வந்தோம்னா, இதுல பொரியல், அப்புறம் இதுல சாம்பார் அப்படின்னு நெறைய செஞ்சு ஊத்தி வைக்கலாம் பாரு. நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனாங்க. சரி வாங்கி குடுக்கறத நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும். அதனால குடுங்க, வாங்கி குடுங்க, வாங்கி குடுங்கன்னு வாங்கி எடுத்தாச்சு. அதுவும் இல்லாம இந்த மாரி பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. தூக்குச்சட்டி. ரொம்பவே சூப்பரா இருக்கு. 2 பொரியலுக்காம். சாம்பார், ரசத்துக்கு, புளிக்குழம்பு ஊத்துறதுக்கு மறந்துட்டாங்க போல அம்மா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 349. இது 2மே ஒரே சைஸ் அப்படின்றதுனால அதே ரேட் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 395. கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. எனக்கு தெரியல நாங்க முன்ன பின்ன அதிகமா நான் போய் வாங்குனதில்ல பாத்திரம்லாம். அதனால ரேட் வந்து கரெக்ட்டான ரேட்டா இல்ல அதிகமா அப்படின்னு சொல்ல தெரியல. நீங்க வேணா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, 595 பால் பாத்திரம். நல்லா வெயிட்டா இருக்கு. நல்லா கனமாவும் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தட்ட. ஒருவேளை எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நெறைய ஃபங்க்ஷன் வருமா எங்க அம்மா சொல்றாங்க. அது வரும், இது வரும். எல்லாத்துக்கும் நான் சீர் வைக்கணும்னா தட்டு வேணும்ல. நான் எங்க போறது தட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் அந்த கடையில வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தட்டு நல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு ரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏத்தது போல இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய தட்டுலாமே வந்து லேசா தான் இருக்கு. ஆனா ரேட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அம்மா வந்து வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வேற ஏதாவது கடையில போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ரேட், அந்த ரேட் ஓகேவா? நம்ப வாங்குனது ப்ராஃபிட்டா? இல்ல லாஸா? அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே மாரி செட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 6 தட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 109. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 120ன்னு போட்டிருக்காங்க. எங்களுடைய எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு கடையில வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறேன்ற பேர்ல ரூ. 109ன்னு போட்டிருக்காங்க. இது 6 தட்டு வாங்குனோம். ஆனா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் சொட்ட சொட்டையா இருக்குன்னு. எங்களையும் மீறி நாங்களே தெரியாம எடுத்துட்டோம் பாருங்க. இங்க வந்து சொட்டையா இருக்கு. நெறைய அந்த மாரி தான் இருக்கு. 1, 2 இருந்தா பரவால்ல. ஆனா நெறையாவே அப்படிதான் இருந்துச்சு அந்த கடையில. அப்புறம் இந்த மாதிரி. எதுக்கும்மா ஒரே மாரி தட்டு வாங்கலாம்ல நான் கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருள் செஞ்சு வைக்கிற மாரி இருக்கும். ஒரு தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள் செஞ்சு வைக்கிற மாரி இருக்கும் சீருக்கு. அப்ப அதுக்கேத்த மாரி தானே தட்டு வேரி ஆகும் அப்படின்னு,
ஒவ்வொரு டிசைனில் வாங்கினாங்க. இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150, 149. கடையில் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இது ஒரு 6 தட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த சாக்லேட், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்காமா. எங்கள் அம்மா கடையிலேயே அப்படி தான் சொல்லி சொல்லி எடுத்தாங்க. 5 தட்டு. இது வந்து 119. அப்புறம் இந்த சைஸில் வந்து ஒரு 3 தட்டு வாங்கியிருக்காங்க. 119. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டுமே டிசைன் போட்டிருக்கும். ஒவ்வொரு டிசைன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்குங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டிசைன் இந்த மாதிரி தட்டு. நம்ம சீரெலாம் வைக்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற பொருள் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் பார்த்து வாங்கணும் பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி நல்லா குழியாக வாங்கியிருக்காங்க. ஸ்வீட்லாம் வைக்கணுன்னா அந்த மாதிரி வாங்கினா தான் நல்லாயிருக்கும்னு. இது எல்லாமே அம்மா அங்கே சொன்னதான் நான் அப்படியே காப்பி அடித்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து பெரிய தட்டு. தேங்காய், அப்புறம் வாழைப்பழம், அன்னாச்சி பழம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக வாங்கினாங்களாம். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 179 ஒரு தட்டோட ரேட்டு. இதுவும் உள்ளே வந்து டிசைன் நிறைய டிசைனாக இருக்காங்க தட்டு ஃபுல்லாகவே. மொத்தமாக இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 தட்டு வாங்கியிருக்காங்க. ஆயிடுச்சு ரேட் எங்களுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்குள்ளே ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. பில் போடும் போது தான் ஷாக் ஆகிட்டோம். சரி இதெல்லாம் ஒரு டைம் தான் வாங்க போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம வாங்கவே போகிறதில்ல, லைஃப் ஃபுல்லாக இதே தான் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு முறை அம்மா பணத்தை செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தட்டு வைக்கணுன்னாலே சீர் ரெடி பண்ணுறது வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தட்டு ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. அதனால் ஒன்றா நம்ம சொந்தமாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, ஒவ்வொரு தட்டுலையும் நான் என் பேரை பதிச்சு வச்சுருக்கேன். பி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? பேர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு கீழே நல்லா தெரியும். இந்த தட்டில் பேர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பேர் போட்டாங்க. எனக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, அம்மா வச்சுக்க தான் போகிறாங்க. ஆனால் என் பேர் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கடைசியாக எங்களை பிக்கப் பண்ணி அங்கே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா கூட்டு போகிறதுக்காக ஒருத்தனை கூட்டு போனோம் பலியாடா. எங்கள் அண்ணனை சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்ததில் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து காட்டினான். பில் போடும்போது என்னென்னு பார்த்தா ஆம்லெட் போடுறதுக்கு நீங்களாம் இத்தனை வாங்கியிருக்கீங்க, எனக்கு ஆம்லெட் போடுறதுக்காக ஒரு கல் வாங்கி கொடுங்க, தோசைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்தான். ரேட்டு தான் தெரியல, பில்லை வந்து பிச்சுட்டாங்க. ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டாங்க, அதனால பில் தெரியல, ரேட்டு தான் தெரியல. நல்லா வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த பொருள் எல்லாம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்கணும். அந்த கடை பற்றியெல்லாம் நான் எதுவும் ரிவ்யூ சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கவும் பிடிக்காமல் போகலாம். ரேட்டும் ஒவ்வொருத்தருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். எப்போவுமே நம்ம எந்த கடைக்கு போகிறதா இருந்தாலும் பொறுமையாக எல்லா பொருளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வரணும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து வாங்கினதுல ஒரு பிளேட் வந்து சொட்டையாக இருக்குது. அவ்வளோ பொறுமையாக பார்த்தோம். 3 மணி நேரம் 4 மணி நேரமே ஆயிருக்கும் நாங்கள் அந்த கடையில் இதெல்லாம் வாங்குறதுக்கே. ஏன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து எந்தெந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு வாங்கணுமே. நீங்களும் அதே மாதிரி எந்த கடைக்கு போனாலும் பொறுமையாக நிதானமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்க பொருளை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.